ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கான அந்த தேர்வு முறையில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2 அண்ட் 2ஏக்கு பார்த்திங்கன்னா காமன் ப்ரிலிம்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயின்ஸ் பார்த்தோன்னா 2க்கு தனி மெயின்ஸ், 2ஏக்கு தனி மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்க மாதிரியே. அண்ட் குரூப் 2ஏக்கான மெயின்ஸ் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுக்குமே வந்து இன்டர்வியூ கிடையாது. ஸோ இதுதான் வந்து இப்போ மாற்றப்பட்ட முறை. இது பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2 சிலபஸ் மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் முதல் முறையான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய முறை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இதை வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய மாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து கடைசி 3 ஆண்டுகளில் மட்டும் 3 முறை சிலபஸ் மாறி இருக்குது மெயின்ஸுக்கு மட்டுமே, குரூப் 2 மெயின்ஸுக்கு மட்டுமே. 2021 நினைக்கிறேன், கோவிட் டைமில் இதே மாதிரி ஒரு டைம் மாற்றினாங்க, பழைய ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு டைம் மாற்றினாங்க. இப்போ இருக்க முறை வந்துச்சு, அதாவது இந்த குரூப் 2 2ஏக்கு சேம் ஒரு காமன் எக்ஸாம் மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த எக்ஸாம் கொஞ்சம் சரியாக வரல அப்படின்ட்டு திரும்ப அவங்களே வந்து இப்போ ஒரு டைம் மாற்றிருக்காங்க. அதன்படி இப்போது குரூப் 2க்கும் 2ஏக்கும் தனி மெயின்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கடைசி 3 ஆண்டுகளில் மட்டும் 3 முறை வந்து மெயின்ஸ்க்கான பேட்டர்ன் மாறி இருக்குது. ஓகேங்களா, குரூப் 2வில் குரூப் 1 விதிவிலக்கு கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து 2 முறை வந்து மெயின்ஸ்க்கான இது பேட்டர்ன் சிலபஸ்லாம் மாறி இருக்குது. 2019 ஒரு டைம் மாற்றினாங்க. இப்போது கூட ரீசெண்டாக 2024 கூட வந்து ஜிஎஸ் பேப்பர் 2வில் வந்து மேக்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எத்திக்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து அதுலேயுமே கடைசி 4 ஆண்டுகளில் வந்து 2 முறை மாறி இருக்குது சிலபஸ். ஓகேங்களா, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அடிக்கடி இந்த குரூப் 2 எக்ஸாமில் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 2 எக்ஸாமில் நிறைய வந்து ரீஃபார்ம்ஸ், நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பட் இதுவுமே செட் ஆகவே இல்லை, அதுதான் உண்மை. 2016 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து முதல் முறையாக மெயின்ஸை வந்து டிஸ்கிரிப்டிவாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அதுக்கு முன்ன வரைக்குமே வந்து மெயின்ஸ் அப்ஜெக்டிவாக இருந்தது குரூப் 2வில். 2016 முதல் முறையாக வந்து டிஸ்கிரிப்டிவாக மாற்றினாங்க. 2019 அதே முறையை ஃபாலோ பண்ணாங்க. 2023 பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து குரூப் 2 எக்ஸாமையும் குரூப் 2ஏவையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி ஒரே எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணாங்க. பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருந்தனால இப்போது இந்த ரிஃபார்ம்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து இன்டர்வியூ தேவையில்லை அப்படின்ற கருத்தும் ரொம்ப நாளாகவே இருந்தது. அது ஏன்னு பார்த்தோன்னா, குரூப் 1 ஆஃபீஸர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அல்லது சப்டிவிஷன் லெவல் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அவருக்கு கண்டிப்பாக வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் அவருடைய அறிவை மட்டும் செக் பண்ணால் பத்தாது, அவருடைய பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமையும் நம்ம பரிசோதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்து குரூப் 1 எக்ஸாமில் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் குரூப் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு குரூப் 2 அதிகாரி வந்து ஒரு குரூப் 1 கேடர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸர். ஸோ வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 1 கேடருக்கு போகிறதுக்கே ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எடுத்துக்கும். அப்படிங்கும்போது அவருடைய அனுபவத்தின் மூலமாகவே அவருடைய ஆளுமை வளர்ந்துடும். அப்படின்றதுனால அவருக்கு தனியாக இன்டர்வியூ வைக்க தேவையில்லை அப்படின்ற கருத்து தான் அது. ஸோ இந்த விஷயத்தை வந்து டிஎன்பிஎஸ்சி புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து இப்போ நடந்த ரிஃபார்ம்ஸில் வந்து குரூப் 2வில் வந்து இன்டர்வியூ அப்படின்ற ஸ்டேஜை வந்து அறவே தூக்கிட்டாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான் இது. அதுவும் இல்லாமல் இந்த ரிஃபார்ம்ஸ் இப்போ நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 2 2A கம்பைன்ட் எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமில் பார்த்தோன்னா நிறைய ஃப்ளாஸ் இருந்தது. ஓகே, நமக்கே தெரியும். ஏன்னா வந்து இந்த முனிசிபல் கமிஷனர் அப்படின்ற போஸ்ட்டை வந்து 2Aல கொண்டு போய் வச்சது, மெயின்ஸில் நடந்த கன்ஃபியூஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய விமர்சனங்கள் எழுந்தது. ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த ரிஃபார்ம்ஸ் இப்போ உடனே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பழைய எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்தது, அதே மாதிரி புது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு பழசை பற்றி பார்த்துருவோம். பழைய பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் 2க்கும் 2ஏக்கும் ஒரே கம்பைன்டு மெயின்ஸ் தான். அது வந்து டிஸ்கிரிப்டிவ் மாடல் இருந்தது. ஸோ மொத்தம் 2 பேப்பர்ஸு. பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ் தகுதி தேர்வு, பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிஎஸ் பார்ட். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும், அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேப்பர் 2 அப்படின்னு கூடிய இந்த ஜிஎஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து 6 மார்க்கு, 12 மார்க்கு, 15 மார்க், இந்த மாதிரி 3ஆக பிரித்து வச்சாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பழைய எக்ஸாம் பேட்டர்ன். இதுதான் குரூப் 2க்கு.
ஸோ இப்போது புதுசாக பண்ண ரீஃபார்ம்ஸில் வந்து குரூப் 2 மெயின்ஸ் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப் 2க்கு தனி மெயின்ஸாகவும் குரூப் 2ஏக்கு தனி மெயின்ஸாகவும் பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த குரூப் 2 மெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்க போது 2 பேப்பர்ஸ் முன்ன மாதிரியே பேப்பர் 1 வந்து தமிழ் தகுதி தேர்வு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நம்ம எழுத வேண்டியிருக்கும். பேப்பர் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, அதுக்கு என்ன சிலபஸ்ஸு, என்ன எக்ஸாம் பேட்டர்னு, பழையபடிக்கே வந்து 6 மார்க் 12 மார்க் 15 மார்க் இருக்க போதா, இல்லை வேறு மாதிரி மாற்ற போகிறாங்களா அப்படின்ட்டு நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும். அது இன்னும் டிஎன்பிஎஸ்சி வந்து நமக்கு சொல்லலை. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து வந்து குரூப் 2ஏக்கான மெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுலேயும் வந்து நமக்கு 2 பேப்பர்ஸ் இருக்குது. பேப்பர் 1 வந்து தமிழ் தகுதி தேர்வு தான். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் இருக்க போது. பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்க போது. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், அது போக ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. இது இல்லாமல் வந்து லாங்குவேஜ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எதர் ஜென்ரல் தமிழ் இருக்கும் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த 3 கலந்துருக்கும். இதில் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னும் அவங்க இன்னும் சொல்லலை. ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஆனால் இந்த பேப்பர் 2 இருக்குது இல்லைங்களா, இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து இந்த அப்ஜெக்டிவ் பேட்டர்ன் வந்து OMR ஷீட்டில் பண்ணுற மாதிரி இருக்குமா அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக இருக்குமா அப்படின்னும் சொல்லலை. ஏன் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நமக்கு ரொம்ப ஈஸி, டக்குனு ரிசல்ட் நம்ம ரிலீஸ் பண்ணிட முடியும். ஸோ அதனால் வந்து இது எந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து 2க்குமே வந்து காமன் ப்ரிலிம்ஸ் தான். இப்போ இருக்கிற சேம் சிலபஸ் தான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து 2 எக்ஸாமுக்குமே வந்து இன்டர்வியூ கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஒரு கேள்வி வரும். ஓகே சார், இப்போ ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போது இந்த ரிஃபார்ம்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை திரும்பவும் இதில் வந்து மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா பின்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இதில் எந்த மாற்றமும் வராது. வாய்ப்பே ரொம்ப 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 கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களுடைய கரெக்ட் காம்பினேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பேட்டர்ன் மூலிமா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். மினிமம் நீங்கள் ஒரு அடுத்த ஒரு 5 இயர்ஸ் ஆர் 8 இயர்ஸ்க்கு இதில் எந்த ஒரு மாற்றமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி தான். ஸோ அடுத்து வந்து இப்போது நீங்கள் குரூப் 2 படிக்க ஆரம்பிக்கிற ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கும் சரி குரூப் 2A மெயின்ஸ்க்கும் சரி ப்ராப்பராக கிளியராக வந்து ஒரு சிலபஸ் என்ன, ஒரு பேட்டர்ன் என்னன்னு இன்னும் சொல்லலை டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதனால் வந்து நீங்கள் மெயின்ஸ் பற்றி அதிகம் யோசித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இப்போதைக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் தரவாக முடிச்சிருங்க. ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் தரவாக படிச்சிருங்க. ஏன்னா மெயின்ஸுக்கு எப்படியும் ஒரு 80% அதை ரிப்பீட் ஆக போகுது. அதனால் நீங்கள் தரவாக படிச்சிருங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கூல் புக்கில் வந்து எந்த லெசனையும் வந்து ஒமிட் பண்ணாமல் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து தரவாக படிச்சிருங்க, ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ்க்காகட்டும் மெயின்ஸ்க்காகட்டும் பியூக்கு வந்து தரவாக வந்து சால்வ் பண்ணி பார்த்துருங்க பல முறை. இதெல்லாம் நீங்கள் இப்போயே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மெயின்ஸ் அவங்க வந்து என்ன சிலபஸ் கொடுத்தாலும் சரி, என்ன பேட்டர்ன் கொண்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அண்டு கடைசியாக நான் வந்து என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து எத்தனை முறை வந்து சிலபஸ் மாற்றினாலும் நம்ம வந்து அதை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி அடுத்து என்ன சிலபஸ் கொண்டு வருவாங்களோ அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பயப்பட தேவையும் இல்லை. ஏன் அப்படின்னா வந்து என்ன சிலபஸ் அவங்க ஃப்ரேம் பண்ணாலும் அதனுடைய கோர் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை தான் இருக்க போகுது. ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக அவங்க சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஒன்ஸ் நம்ம நம்மளுடைய ஸ்கூல் புக்கையும் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டாலே நம்ம வந்து எப்படிப்பட்ட சிலபஸாக இருந்தாலும் அடிச்சு தூக்கிடலாம். ஸோ அதனால் பயப்படாமல் படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். முயற்சி திருவினையாக்கும். நன்றி.